Hi friends, இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எம்பெடட் அண்ட் ரியல் டைம் சிஸ்டம் 7th செமஸ்டர் ஈசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும் இந்த தேர்ட் யூனிட். ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். டூ த ஸ்மார்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இட் மீன்ஸ் இட் இஸ் கோயிங் டு ரெடியூஸ் த எக்ஸிக்யூஷன் டைம். ஸோ எக்ஸிக்யூஷன் டைம் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ குட் ஹார்ட்வேர் அண்ட் லெஸ் நம்பர் ஆஃப் கோடு வந்து சாஃப்ட்வேரில் நம்ம யூஸ் பண்ணால், so it means we are a good embedded engineer. So it is going to deals with loop optimizations, cache optimization and performance optimization strategies. First loop optimization na enna paaka porom. So idhula pathina while loop. So main program going to be spent in loops. That is going to be a infinite programming. So loop or while loop idella use பண்ணும்போது. ஸோ இப்போ ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஆப்ரேஷன்ஸ். இப்போ அடிஷன் யூஸ் பண்ணுறோன்னா ரிப்பீட்டட் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் லூப். ஸோ 1 millisecond இன்சைட் ஏ லூப் யூஸ் பண்ணும்போது 10 times அதை நம்ம ரிப்பீட் பண்ணும்போது 10 millisecond ஆகுது. ஸோ அதை நம்ம லூப்பை வந்து அவாய்ட் பண்ணும் போது we can able to save this. இப்போ சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் we can save lot of time. ஸோ reduce loop timing. ஸோ இந்த கோட் மோஷனில் பார்த்தீங்கன்னா unnecessary code is going to be removed. ஸோ இப்போ ப்ரோக்ராமர்ஸ் பார்த்தீங்கன்னா சம் லைன் வந்து நாட் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால், ஸோ அந்த லைனை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஸோ ரிமைனிங் லைன்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மட்டும். ஸோ we can able to reduce the execution time, size of the program also going to be reduced. ஸோ அதுதான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஃபார் லூப் இந்த எக்ஸாம்பிள் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், i less than n into m அது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டயக்ராம் பார்க்கும்போது ரிப்பீட்டட் n cross m டைம்ஸ். ஸோ இதில் என்ன எரர் இருக்குது, how to execute this program. ஸோ இப்போ to analyze this n cross m we are going to do this control flow graph. So no need to multiply the n cross m minus 1 times. So for that you have to replace the n cross m temporary variable in the second diagram. ஸோ n minus m க்கு பதில் இந்த செகண்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி வேரியபிள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ we can able to reduce the n cross m multiply times. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்க்கும்போது நம்ம லூப் வந்து ஃபஸ்ட் டயக்ராமில் நிறையா யூஸ் பண்ணதுனால ஸோ எக்ஸிக்யூஷன் டைம் வந்து அதிகமாகும். அதே செகண்ட் டயக்ராம் பார்க்கும்போது அந்த லூப் வந்து n cross mன்றதை நம்ம லூப்புக்கு முன்னாடியே யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் டைப் இஸ் இண்டக்ஷன் வேரியபிள் எலிமினேஷன். So an induction variable is a variable whose value is derived from the loop iteration variable's value. So that is going to be a loop index. So nested loop is a good example for this induction variable elimination. So here is a simple nested loop they given. இந்த for loop யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. So set of I into j அது பார்த்தீங்கன்னா 2-dimensional arrays. So இங்கே பார்த்தீங்கன்னா it will repeat I into m plus j times. So here we are going to introduce a pointer. இப்போ address location of z என்றது ஒரு pointer, address location of z induction variable. So replace to this address location of b pointer. So b pointer and induction variable. So இப்போ I into m plus j that can be avoided by introducing the induction variable by outside the loop. So எப்படி நம்ம previous case பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா we are going to use this loop as in the outside of the loop. ஸோ இப்போ லூப் அப்படியே யூஸ் பண்ணும்போது நிறைய டைம்ஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ப்ராசஸாக இருந்தாலும், அடிஷன் ப்ராசஸாக இருந்தாலும் சரி, நிறைய டைம் ரிப்பீட் பண்ணும்போது எக்ஸிக்யூஷன் டைம் வந்து அதிகமாகும். இதே வந்து அவுட் சைட் ஆஃப் த லூப்பில் யூஸ் பண்ணும்போது இந்த எக்ஸிக்யூஷன் டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். அதேமாதிரி மல்டிப்ளிகேஷன் அண்ட் இன்க்ரிமெண்ட் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஸோ மல்டிப்ளிகேஷன் டைம் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் 2 extra machine cycles. So that is going to be saved in the memory. So that is loading and storing process. Using this increment operation we will reduce the multiplication. So இப்போ 2 to 3 machine cycle பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். ஸோ அதே நேரத்தில் reducing the execution time in the induction variable in the compiler code. ஸோ இப்போ இந்த ZPTR and BPTR அது ரெண்டுமே pointers, and also this Z and B arrays and this ZB induct that is going to be a shared induction variable. So next third type on the strength reduction. This is a form of a strength reduction because we eliminated the
multiplication from the induction variable computation. So multiplication அங்கே reduce பண்ணிட்டு increment operation பண்ணும். So இப்போ பார்த்தீங்கன்னா this is going to reduce the cost of a loop iteration. So அப்போ y equal to x into 2 ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். That is going to be a assignment. So அப்போ x இந்த accumulator யூஸ் பண்ணும்போது அப்போ x ன்றது a ஆகும். ஸோ அப்போ a into 2 அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் வந்து அந்த அக்குமுலேட்டர் வந்து yல வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ 4 மிஷின் சைக்கிள்ஸ் we needed. அதே நேரத்தில் இந்த மிஷின் சைக்கிள் 4 மிஷின் சைக்கிள்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மல்டிப்ளிகேஷனை நம்ம ஒரு லெஃப்ட் ஷிஃப்டாக யூஸ் பண்ணும்போது 1 மிஷின் சைக்கிள் இஸ் எனஃப். ஸோ we can able to save the 3 machine cycle or we can able to reduce the 3 machine cycle. அப்போ எக்ஸிக்யூஷன் டைம் வந்து ரெடியூஸ் ஆகுது. So and also this programmer efficiency and also understand the code and also we can able to reduce the execution time. Multiplication is going to be replaced by the left shift, that is shift operator. So shifting is faster than the multiplication. Shifting is faster than the multiplication. So on the left shift இந்த 2 value வந்து left shift பண்ணும்போது so ஒரே லைன்லயே நமக்கு வர மாதிரி இருக்கும். So only one machine cycle is enough. நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 4 மிஷின் சைக்கிள் தேவைப்படுது. அப்போ இங்கே நம்ம 3 மிஷின் சைக்கிள் வந்து சேவ் பண்ணுறோம். ஸோ we can able to reduce the multiplication, that is execution time. ஸோ ஃபஸ்ட் டைப் வந்து லூப் ஆப்டிமைசேஷன் பார்த்தோம். இப்போ இந்த செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆப்டிமைசேஷன். ஸோ கேட்ச்ன்றது தெரியும் நம்மளுக்கு ஒரு டெம்பரரி மெமரி அண்ட் ஆல்சோ இட் இஸ் கோயிங் டு பி ஃபாஸ்ட் ஆக்சஸ் மெமரி. இப்போ இந்த லூப் நெக்ஸ்ட்னு யூஸ் பண்ணும்போது ஸோ when execute this loops instruction in a catch. ஸோ செட் ஆஃப் லூப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இன்சைட் த அதர். ஸோ அப்போ ப்ராசஸ் ஆஃப் அரே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சம் வேரியபிள் பார்த்தீங்கன்னா நாட் ஆக்சஸ்ட் இன் அரே ஆர் இன் கேட்ச் சம் வேரியபிள் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்ட். ஸோ ரைட் த ப்ரோக்ராம் அண்ட் ரீரைட் த ப்ரோக்ராம் இன் கேட்ச் ரீசென்ட்லி ஆக்சஸ்ட். ஸோ we can able to reduce the execution time. ஸோ பர்ஃபெக்ட் லூப் நெக்ஸ்ட் பார்க்கும்போது நோ கண்டிஷன் இன் த நெக்ஸ்ட். ஸோ கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டு இம்ப்ரூவ் த கேட்ச் பர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து இப்போ லார்ஜ் டேட்டா யூஸ் பண்ணலாம். கேட்ச் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆர் காமன். ஸோ கான்ஃப்ளிக்ட் இன் எக்ஸிக்யூஷன் ஆஃப் லூப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஃபார் லூப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஏ அரே அண்ட் பி அரே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏ இன்ட்டு ஜே இன்ட்டு ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஜே இன்ட்டு ஐ இன்ட்டு சி. ஸோ பி வந்து மல்டிப்ளிகேஷன் வித் த சி. ஸோ இப்போ ஏ array that is equal to b array multiplication with c. So இந்த diagram பார்த்தீங்கன்னா so இதில் we have to assume m equal to 265 n equal to 4. இப்போ 256 lines of execution is there. So இதில் பார்த்தீங்கன்னா 4 ways set associative catch. இப்போ இந்த right side diagram பார்த்தீங்கன்னா 1024லேருந்து 4099 அது பார்த்தீங்கன்னா அந்த 4 words per line சொல்லுவோம். இங்கே a of 0,0 b of 0,0 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா array location. ஸோ இது பார்த்தீங்கன்னா a of 00 array location of this 1024. இப்போ b of 0,0 பார்த்தீங்கன்னா array location of 4099. ஸோ அப்போ a equal to b into c. ஸோ access this 2. ஸோ to avoid this catch conflict we are going for padding concept. ஸோ other way we are moving one array. First diagram வந்து main memory, second diagram வந்து catch memory. So next is the third type, that is the last type, performance optimization strategies. So அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 types பார்க்க போகிறோம். Profiling, redesign algorithm, dynamically allocated memory. First profiling பார்த்தீங்கன்னா how to find out the hotspot. So the hotspot என்னன்னா இது பார்த்தீங்கன்னா we are going to find the execution time. So how much time the single line that is going to be executed and the multiple lines பார்த்தீங்கன்னா we are going to reduce. So local increment operation we are going to use. So after execution of each and every instructions it is going to be good reducing the execution time. After adding a program counter, so how much time this single instruction that is going to be executed. அதுதான் profiling. Next பார்த்தீங்கன்னா redesign algorithm பார்த்தீங்கன்னா to improve the efficiency and examining the asymptotic performance and also by using this brute force better implementation. Next dynamically allocated memory. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா static memory, dynamic memory பார்க்க போகிறோம். static memoryயில் predefined memory location. அப்போ some locations going to be unused and some locations பார்த்தீங்கன்னா efficiently used. dynamic memoryயில் பார்த்தீங்கன்னா little part of the memory locations that is going to be utilized, that is used. data in cache, it managing the heap
takes time, but programmers does not going to be understand. So next is the performance optimization, ints. So we have to use this registers efficiently, use page mode memory accesses, so we can able to reduce the cache conflict. So cache behavior analyze பண்ண போறோம். So rewriting and also rescheduling the code. So conflicting scalar data can be easily removed, and also this conflicting array data that can be moved or padded. So main aim here for this software performance optimization பாத்தீங்கன்னா mainly we are going to reduce the execution time of a program. Thanks for watching.